Beautiful ladies and gentlemen, இன்னைக்கு நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து நீங்கள் போகலாம். ஃபஸ்ட்டு ஐ ஆம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐ ஆம் ஸோ டயர்டு அப்படி சொல்லலாம். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஐ ஆம் ஸோ டயர்ட். ஓகே. ஐ ஆம் கன்ஃபியூஸ்ட். நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன். ஓகே. ஐ ஆம் கன்ஃபியூஸ்ட். ஓகே. ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஐ ஆம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஐ ஆம் வெரி ஹாப்பி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ ஆம் 30 years old. எனக்கு 30 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஐ ஆம் ஹங்க்ரி. ஓகே. ஐ ஆம் ஹங்க்ரி. நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இதுவே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஐ ஆம் டெரிபிளி ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நான் ரொம்ப அவ்வளோ பசியில் இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறது. டெரிபிளி ஹங்க்ரி அந்த மாதிரி சொல்லலாம். ஐ ஆம் நர்வஸ். ஓகே. ஐ ஆம் நர்வஸ் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி ஐ ஆம் வெரி நர்வஸ். ஐ ஆம் வெரி நர்வஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து ஐ ஆம் எக்ஸைட்டட். ஓகே. ஐ ஆம் எக்ஸைட்டட் அப்படி சொல்லுங்கள். இல்லைனா ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட். ஓகே. ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட். இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகே. ஐ ஆமை வச்சு இன்னும் நிறைய சென்டென்ஸ் இருக்குது. ஐ ஆம் லிவிங் ஒர்க். ஓகே. வேலையிலேருந்து போகிறேன். ஓகே. இந்த வேலையை முடிச்சுட்டு போகிறேன், இல்லை வேலையை விட்டு போகிறேன். இந்த மாதிரி ஐ ஆம் லிவிங் ஒர்க். ஐ ஆம் thirsty. ஓகே. ஐ ஆம் thirsty. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. ஐ ஆம் ஃப்ரம் லண்டன். நான் லண்டன்லேருந்து வர்றேன். ஓகே. ஐ ஆம் ஃப்ரம் லண்டன். ஓகே. இப்போது ஐ ஆம்லேருந்து இன்னும் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணலாம். ஐ ஆம் இன் த ஷவர். நான் ஷவரில் இருக்கிறேன். ஓகே. ஐ ஆம் இன் த ஷவர். ஐ ஆம் இன் த லாபி. நான் லாபிக்குள்ளே இருக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி இன்னும் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஐ ஆம் இன் த ஷவர். I am in the lobby. I am in a car. I am in a house. I am in a school. இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை வச்சு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இன்னும் வச்சு ஃபார்ம் பண்ணியாச்சு. அதவே அட்டு வச்சு ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. இன்னுக்கும் அட்டுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஐ ஆம் இன் அ கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா காருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அட் அ மால். ஓகே. நான் மாலில் இருக்கிறேன். ஓகே. ஐ ஆம் அட் அ மால். ஓகே. நான் மாலில் இருக்கிறேன். ஐ ஆம் அட் இது டாக்டர்ஸ் ஆஃபீஸ். ஓகே. நான் டாக்டரோட ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறேன். ஓகே. டாக்டர்ஸ் ஆஃபீஸ். ஓகே. ஐ ஆம் அட் த பார்க். ஓகே. நான் பார்க்கில் இருக்கிறேன். ஐ ஆம் அட் த பார்க். ஐ ஆம் அட் ஏர்போர்ட். இந்த மாதிரி நம்ம அட்டை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாம், அட்டை வச்சு ஃபார்ம் பண்ணலாம். இப்போது இன் த மால் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது இது ஐ ஆம் ஆன் த ஃபோன். நான் ஃபோனில் இருக்கிறேன். ஃபோனில் இருக்குன்னா ஃபோன் மேலே உட்காந்துட்ருக்க முடியாது. ஃபோனில் இருக்குன்னா நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ற மீனிங். ஓகேவா. ஐ ஆம் ஆன் த ஃபோன். ஓகே. ஐ ஆம் ஆன் மை கம்ப்யூட்டர். நான் என் கம்ப்யூட்டரில் இருக்கிறேன். ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஐ ஆம் ஆன் மை கம்ப்யூட்டர். ஓகே. ஐ ஆம் ஆன் அ பஸ். ஓகே. நான் பஸ்ஸில் இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போது இதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம சொல்லணும், இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் போட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஐ ஆம் குட் அட் ட்ராயிங். ஓகே. நான் ட்ராயிங் பண்ணுறதுல ரொம்ப சிறந்தவன், வல்லவன் அப்படின்னு சொல்கிறது தான். ஐ ஆம் குட் அட் ட்ராயிங். நான் நல்லா ட்ராயிங் வரைவேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. இதையும் உங்களுக்கு வேறு ஏதாவது டேலண்ட் இருந்தால் நீங்கள் அதை போட்டு எழுதிக்கலாம். எப்படின்னா ஐ ஆம் குட் அட் வீடியோ கேம்ஸ். நான் வீடியோ கேம்ஸ் நல்லா விளையாடுவேன். ஐ ஆம் குட் அட் வீடியோ கேம்ஸ் அப்படின்னு எழுதலாம். இல்லை எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப தெரியும், நான் ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா ஐ ஆம் குட் அட் ஸ்விம்மிங் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. ஐ ஆம் குட் அட் ஸ்விம்மிங். ஐ ஆம் குட் அட் ஸ்விம்மிங். ஓகே. நான் நல்லா ஸ்விம் பண்ணுவேன். இல்லை நான் டிரைவிங் நல்லா பண்ணுவேன்னா அது அப்படியே கொஞ்சம் அந்த டிரைவிங்கை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஸ்விம்மிங் பதிலாக டிரைவிங் போட்டுக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க. ஐ ஆம் குட் அட் டிரைவிங். ஓகே. ஐ ஆம் குட் அட் டிரைவிங். அப்புறம் ஐ ஆம் குட் அட் ரீடிங். எனக்கு நல்லா படிக்க தெரியும்னா ரீடிங் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு எழுதத்தான் தெரியும்னா ஐ ஆம் குட் அட் ரைட்டிங் அப்படின்னு எழுதிக்கலாம்.
இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் நிறைய தெரியும், நான் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா ஓகே பரவாயில்ல, ஐ ஆம் குட் அட் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஐ ஆம் குட் அட் ஸ்போர்ட்ஸ், இல்லை ஐ ஆம் குட் அட் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். சரிங்களா? வேறு ஒன்று ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். நம்ம எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணுறோம், எங்கெங்கே எதை போட்டு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போது நம்ம என்னது இன்னை வச்சு பார்த்தோம், அட்டை வச்சு பார்த்துட்டோம். ஓகே, குட்டை வச்சு எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது அடுத்து இதே மாதிரி ஐ ஆம் என்னது ஈட்டிங் லன்ச், என்னது நான் லஞ்சை சாப்பிட்டுட்ருக்குறேன். ஓகே, ஐ ஆம் ப்ரஷ்ஷிங் மை டீத், நான் இப்போ ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி சொல்லலாம். இப்போது இதே மாதிரி ட்ரையிங், ஓகே சரி டைப்பிங் வச்சு சொல்லலாம். ஐ ஆம் டைப்பிங். ஓகே, ஐ ஆம் டைப்பிங் ஆன் இமெயில். ஓகே, நான் வந்து என்னோடய இமெயிலை டைப் பண்ணுறேன். ஓகே, ஐ ஆம் டைப்பிங் ஆன் இமெயில், நான் என்னோடய இமெயிலை டைப் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ மதர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, குக் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவங்களாம் என்ன சொல்லலாம், ஐ ஆம் குக்கிங் த டின்னர், நான் வந்து டின்னருக்கு குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் குக்கிங் த டின்னர். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, ஐ ஆம் கோம்பிங் மை ஹேர். ஓகே, நான் என் தலையை வாரிக்கொண்டு இருக்கிறேன். ஓகே, முடிய வாரிக்கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறது ஐ ஆம் கோம்பிங் மை ஹேர். ஓகே, ஐ ஆம் கோம்பிங் மை ஹேர், என்னது தலையை வாரிக்கொண்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்து ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் த ஜாப், நான் வந்து இந்த ஜாப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் த ஜாப். ஓகேங்களா, ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் த ஜாப். இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஓகேங்களா, ஐ ஆம் கெட்டிங் எ என்னது கோல்டு, நான் வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகிக்கிட்டு இருக்கேன். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம இது நைட் டைம் நீங்கள் பைக்கில் ட்ரைவ் போனீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, கெட்டிங் எ கோல்டு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சரியா, இப்போது அதே மாதிரி ஐ ஆம் கெட்டிங் மேரிடு. ஓகே, ஐ ஆம் கெட்டிங் மேரிடு எழுதலாம். அப்புறம் ஐ ஆம் கெட்டிங் குட் அட் என்னது ரீடிங் எழுதலாம். சரிங்களா, ஐ ஆம் கெட்டிங் குட் அட் ரீடிங் என்ன. அதுக்கப்புறம் ஐ ஆம் கெட்டிங் பெட்டர். ஓகே, இந்த மாதிரி கெட்டிங் யூஸ் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, அதை நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். அதாவது கெட்டிங் பெட்டர் அப்படிங்கும்போது நான் இன்னும் சிறப்பாக செஞ்சிட்ருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் கெட்டிங் பெட்டர், நான் இன்னும் அந்த விஷயத்தை நம்ம இன்னும் நல்லா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகே, கெட்டிங் எ கோல்டு அந்த மாதிரி சொல்கிறது. கெட்டிங் குட் அட் என்னது ரீடிங், நான் இன்னும் நல்லா ரீட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன், நான் இன்னும் நல்லா ரீட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. ஐ ஆம் கெட்டிங் என்னது ரெடி ஃபார் பெட், என்னது நான் இப்போது என்னது பெட்டுக்கு தயாராகிட்டேன். அந்த மாதிரி கெட்டிங் ரெடி ஃபார் பெட், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா, இந்த ஐயாமை வச்சு நிறைய சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் இதை வச்சு நிறைய சென்டென்ஸ் இருக்குது. இப்போது இந்த கோனா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானானா வாண்ட்டை வந்து இப்போ ஷார்ட்டாக கோனானா ஐ ஆம் கோயிங்னு சொல்ல மாட்டாங்க, இப்போ கோனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா, இப்போ அந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒரு சில சென்டென்ஸை வந்து நம்ம அதை வச்சு எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஆம் கோனா டேக் ஸ்விம்மிங் லெசன். ஓகே, என்னது ஸ்விம் லெசன், ஐ ஆம் கோனா டேக் ஸ்விம் லெசன், நான் என்னது ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போக போகிறேன். என்னது அது எடுக்க போகிறேன், ஸ்விம்மிங் கிளாஸ் எடுக்க போகிறேன். அதாவது ஸ்விம்மிங் கிளாஸ் கிடையாது, ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போக போகிறேன். ஐ ஆம் கோனா டேக் ஸ்விம்மிங் லெசன்ஸ். ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் ஐ ஆம் கோனா ஹெல்ப் மை ஃப்ரெண்ட், நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஐ ஆம் கோனா ஹெல்ப் மை ஃப்ரெண்ட். அதே மாதிரி ஐ ஆம் கோனா ஸ்டாப் ஸ்மோக்கிங், நான் இனிமேல் ஸ்மோக் பண்ண போகிறதில்ல, ஸ்டாப் பண்ண போகிறேன். ஐ ஆம் கோனா என்னது ஆஸ்க் ஹர் அவுட் ஃபார் டின்னர், என்னது ஐ ஆம் கோனா ஆஸ்க் ஹர் அவுட் ஃபார் டின்னர். ஐ ஆம் கோனா ஆஸ்க் ஹர் அவுட் ஃபார் டின்னர் அப்படின்னா நான் அவகிட்ட கேட்க போகிறேன், வெளியே டின்னருக்கு போகலாமா அப்படின்னு. சரியா, அதுதான். அடுத்து ஐ ஆம் கோனா ரன் எ என்னது மரத்தான், நான் மரத்தான்னு ஓட போகிறேன். அந்த மாதிரி சொல்கிறது. இப்போது ஐ ஆம் கோனா வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஐ ஆம் கோனா ஈட் சம் கேக், நான் கொஞ்சம் கேக் சாப்பிட்லான் இருக்கேன். ஓகே, ஐ ஆம் கோனா கோ டு ஒர்க், நான் கொஞ்சம் வேலை செய்யலான் இருக்கேன். இந்த மாதிரி சொல்கிறது. ஐ ஆம் கோனா ஹேவ் சம் காஃபி, நான் கொஞ்சம் காஃபி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன், அதாவது எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஐ ஆம் கோனா அப்படிங்கிறத போகிறது. ஓகேங்களா, சரியா, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்றது. இந்த மாதிரியும் நம்ம ஐயாமை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஓகேங்களா, கோனா வச்சு தான் நம்ம சென்டென்ஸை மேக் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஐயாமை வச்சு, அது மட்டும் இல்லாமல் அதோட வெர்ப் ஃபார்மை வச்சும் நம்ம நிறைய சென்டென்ஸை மேக் பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா ஐ ஆம் ட்ரையிங், இப்போ நம்ம ட்ரையிங்கை வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ட்ரையிங்கை வச்சே நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணுறது, ஐ ஆம் நம்ம கோனான்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஐ ஆம் ட்ரையிங்,
ஓகே, ஐ ஆம் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஐ ஆம் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ ஆம் ட்ரையிங் டு ஈட் ஹெல்த்தி. நான் இனிமேல் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எடுத்துக்க ட்ரை பண்ண போகிறேன். அந்த மாதிரி ட்ரையிங். ஐ ஆம் ட்ரையிங் டு நியூ ஃபுட். ஓகே, நான் இனிமேல் என்னது புது ஃபுட்டை நான் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். அதே மாதிரி ஐ ஆம் ட்ரையிங் டு எக்ஸ்பிளைன் மை செல்ஃப். ஐ ஆம் ட்ரையிங் டு எக்ஸ்பிளைன் மை செல்ஃப். நான் என்னை பற்றி சொல்ல போகிறேன். ஐ ஆம் ட்ரையிங் டு எக்ஸ்பிளைன் மை செல்ஃப். அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் ட்ரையிங் டு எஜுகேட் மை செல்ஃப். ஓகே, என்னது எஜுகேட் மை செல்ஃப்னால் நம்மளை பற்றி நம்ம படிக்கிறதுனா புரிஞ்சுக்கிறது. ஓகேவா, அதுதான் ஐ ஆம் என்னது ட்ரையிங் டு எஜுகேட் மை செல்ஃப். நான் என்னை பற்றியே படிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஐ ஆம் ட்ரையிங் டு என்ஜாய் மை டின்னர். நான் என்னுடைய டின்னரை என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே, ஐ ஆம் ட்ரையிங் டு கால் மை ஃபேமிலி. நான் என்னுடைய ஃபேமிலிக்கு கால் பண்ண போகிறேன். ஐ ஆம் ட்ரையிங் டு கெட் அ ஜாப். நானும் ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த மாதிரி ட்ரையை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இதே மாதிரி ஐ ஆமை வச்சு வேறு என்னென்ன சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நடத்தின கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.